வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது ஈழத்தின் குறும் செய்திகளுடன். இலங்கையில் டிட்வா புயலின் தாக்கத்தினால் பல்வேறு மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். நிலச்சரிவு, மண் சரிவு, வெள்ள அபாயம் என்றும் தங்க வீடுகள் இன்றி, உணவுகள் இன்றி, நீர் இன்றி பாடசாலைகளிலும் மண்டபங்களிலும் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த சூழ்நிலையின் மத்தியில் தற்போது இலங்கையை தாக்கவுள்ள மிகப்பெரிய நிலநடுக்கம் பற்றிய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. மிக கிட்டிய காலத்தில் இலங்கை ஒரு மிகப்பெரிய அளவிலான நிலநடுக்க வாய்ப்பை கொண்டுள்ளதாக யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் எண்ணுக்கணக்கான உயிர்களை பலியெடுக்கின்ற மிகப்பெரிய நிலநடுக்க நிகழ்வு இடம்பெறும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஊடக நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போதே அவர் இத்தகவலை வெளியிட்டுள்ளார். மேலும் தெரிவித்த அவர், இலங்கைக்கு கீழாக அல்லது இலங்கையை அண்மித்திருக்கக்கூடிய இந்திய கவச தகட்டுடன் சேர்ந்த பகுதிகளில் மிகச்சிறிய அளவிலான நிலநடுக்கங்கள் இடம்பெற்றுக் கொண்டே இருக்கின்றன. காலத்தில் அதிக நிலநடுக்கங்கள் பதிவாகின்றது. என்று ஒரு நாள் பாரிய நிலநடுக்கம் ஏற்படும் என்பதை இது உறுதிப்படுத்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையினுடைய வரலாற்றில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய காலநிலை சார் அனர்த்தத்தில் இருந்து மக்கள் மீண்டு கொண்டிருக்கின்றனர். ஆனால் இன்னமும் மத்திய மலை நாட்டின் பல பகுதிகளில் மீட்பு பணிகள் தொடர்ந்து காணப்படுகின்றன. இலங்கை இந்த அனர்த்தத்தில் இருந்து மீண்டு வரும் நிலையில் முழுமையாக மீள்வதற்கு இன்னும் பல மாதங்கள் செல்லும் என்பதே உண்மையாகும். இன்னும் ஒரு நாள் இந்த டிட்வா புயலானது இலங்கையில் தங்கியிருந்தால் இன்று நடந்த பாதிப்புகளில் 5 மடங்கு பாதிப்புகள் ஏற்பட்டு உயிரிழப்புகள் பலமாக மாறியிருக்கும். இந்த அனர்த்தம் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் போதுமான எச்சரிக்கை விடுக்கவில்லை என்றே கருதுகிறேன். எச்சரிக்கை விடுத்திருந்தால் பாதிப்புகளையும் உயிர் சேதங்களையும் குறைத்திருக்க முடியும். இயற்கை அனர்த்தங்களை தடுக்க முடியாது என்பது உண்மைதான். ஆனால் அவற்றை முன்னெச்சரிக்கைகள் மூலம் உயிர் பாதிப்புகளை தடுக்க முடியும் என்பது உண்மை. வடக்கில் பருவக்காற்றை பொறுத்தவரையில் ஜனவரி மாதம் வரை இறுதி வரை வடக்கில் மழைக்கான சாத்தியங்கள் காணப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். டிட்வா புயலின் தாக்கத்தினால் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள இழப்புகளை சரிகட்டுவதற்காக பல மக்கள் ஒன்றிணைந்துள்ளனர். இந்த நிலையில் அரசியல்வாதிகளும் பலர் தமக்கான பணிகளை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் ஓர் அரசியல்வாதிகளின் செயற்பாடானது மக்கள் மத்தியில் அவரை உயர்த்தியுள்ளது என்றே கூற வேண்டும். வீடுகளை இழந்த மக்களுக்கு உதவிகளை வழங்கும் நோக்குடன் தனது சம்பளத்தை நன்கொடையாக வழங்க தீர்மானித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் குறிப்பிட்டுள்ளார். அண்மையில் நாட்டை தாக்கிய சூறாவளியினால் ஏற்பட்ட பாரிய அனர்த்த நிலை காரணமாக இந்த முடிவை எடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கண்டியில் இடம்பெற்ற ஊடக கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நாட்டை மீள கட்டியெழுப்ப திரைசேரி நிதி மட்டும் போதாது என்று ஜனாதிபதி கூறினார். அதனால் எனது அடுத்த மாத வேதனத்தை வீடமைப்பு பணிகளுக்காக வழங்க தயாராக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே தேசிய மக்கள் சக்தி மக்கள் விடுதலை முன்னணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 159 பேரது வேதனங்களும் கட்சி நிதியை சென்றடைகிறது என நினைக்கிறேன். எமது மதிப்பீட்டின்படி கடந்த வருடம் முதல் தற்போது வரையான காலப்பகுதியில் அவர்களது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களின் வேதனம் உள்ளடங்கலாக 1 பில்லியன் ரூபாய் நிதி மக்கள் விடுதலை முன்னணி நிதியத்தை சென்றடைவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.